ஹாய் வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாட்லலாம் சக்யூலண்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு மார்னிங்கே வந்துருச்சு, பட் எங்களுக்கு கையில் வந்து டிலேவாக கிடச்சனால கொஞ்சம் செடியெலாம் கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ அதனால் அதை நாங்கள் நைட்டே இமீடியட்டாக அதை நட்டு வைக்கிறோம். இந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லா சக்குலண்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எது எந்த பாட்டில் இருக்கணும், எந்த இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர் மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு பாட்டில் வச்சோம். அதுக்கப்புறம் எக்ஸஸாக உதிரியாக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ந்துருக்கும்ல, அது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட அந்த சக்குலண்ட் வந்து திருப்பி வரும். ஸோ அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அழுகாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த இதில் எடுத்து வச்சோம். ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது ஆல்ரெடி சென்டரில் இருக்கிற சக்குலண்ட் வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதில் இதை மட்டும் ஆட் பண்ணோம். பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற ஏரியாவில் வந்து மார்பிள்ஸ் போட்டுக்கலாம், அது இன்னும் அழகாக இருக்கும் ஒயிட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பஞ்சியாக ஃப்ளவர் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் செப்பரேட்டாக வைக்கிறோம். மித்த 3 இது ஜாயின் பண்ணி வச்சதில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது, அதனால் இது பெருசாக இருக்கிறனால இதை தனியாக வைக்கிறோம். இது வந்து ஹேங்கிங் பாட். இதில் வந்து டெப்த்து ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஆனால் அதில் ஏற்கனவே சக்குலண்ட் இருந்தனால இதில் வந்து ஒரு குட்டி சக்குலண்ட் மட்டும் நடுவில் வச்சுருக்கோம். இந்த மக் பாட்லையுமே ஏற்கனவே சக்குலண்ட் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் இதெல்லாம் வந்து எது வந்து ரூட் லாங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சக்குலண்ட்லேருந்து நமக்கு நிறைய சக்குலண்ட்ஸ் அடுத்தடுத்து வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு பாட்லேயும் மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஒரு பெட்டலை நீங்கள் மண்ணில் வைக்கிறது மூலயமா அது மூலயமா வேறு பிடிச்சும் சக்குலண்ட் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் சக்குலண்ட் மட்டும் வாங்கிட்டு அடுத்தடுத்து க்ரோ ஆக ஆக நம்ம பாட்டிங் மிக்ஸில் மாற்றி அதை நம்ம பெருசாக்கிக்கலாம். ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே ஒவ்வொரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சக்குலண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.